அண்மை செய்தி. அமைச்சர்கள் காமராஜ் மற்றும் உடுமலை ராதாகிருஷ்ணன் ஆகியோர் மீது காவல்துறையில் வருமான வரித்துறை புகார் அளித்துள்ளது. தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதி தளவாய் சுந்தரம் மீதும் வருமான வரித்துறை புகார் அளித்திருக்கிறது. இவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு கடிதம் எழுதினார் ஐடி புலனாய்வு பிரிவு இயக்குனர். அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் நடந்த சோதனையின் போது பெண் அதிகாரி மிரட்டப்பட்டதாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கம் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்டறியலாம். மகாலிங்கம், வருமான வரித்துறையினரின் புகார் குறித்த விரிவான விவரங்கள் என்னென்ன? கடந்த 7ஆம் தேதியன்று சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடு உள்ளிட்ட 50 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டார்கள். அப்பொழுது விஜயபாஸ்கர் வீட்டில் சோதனை நடந்து கொண்டிருந்தது. 11:40 மணி வரை அன்று காலை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சோதனை என்பது நடைபெற்றதாகவும், அதற்கு பிறகு திடீரென அமைச்சர் காமராஜ் மற்றும் உடுமலை ராதாகிருஷ்ணன் ஆகியோர் உள்ளே நுழைந்ததாகவும், முன்னாள் அமைச்சரும் டெல்லி பிரதிநிதியுமான தளவாய் சுந்தரம் உள்ளே வந்ததாகவும் சொன்னார்கள். அவர்கள் பாதுகாப்பை மீறி சோதனை நடந்த இடத்திற்குள் வந்ததாகவும், வழக்கமாக இதுபோன்ற சோதனை நடக்கும் இடத்திற்குள் யாரும் வரக்கூடாது, அதே போல உள்ளே உள்ளவர்களும் வெளியே செல்லக்கூடாது என்று விதிகள் உள்ளது. எனவே இந்த விதிகளுக்கு புறம்பாக இவர்கள் உள்ளே வந்து அதிகாரிகளை மிரட்டியதாகவும் தற்பொழுது புகாரில் சொல்லப்பட்டிருக்கிறது. வருமான வரித்துறையின் புலனாய்வு பிரிவின் இயக்குனர் சென்னை மாநகர காவல்துறை ஆணையருக்கு ஆதாரங்களோடு தற்பொழுது கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்தில் என்னென்ன குற்றச்சாட்டுகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், சோதனையின் போது இடைமறித்தல், ஆதாரங்களை அளித்தல், அரசு அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்தல், பெண் அதிகாரியை மிரட்டுதல், இப்படி பல்வேறு பிரிவுகளின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புலனாய்வு பிரிவு இயக்குனர் தற்பொழுது தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அதன் மீது தற்பொழுது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலை என்பது உருவாகியிருக்கிறது.